ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான சேவிங்ஸ் வீடியோ என்ன பற்றி அப்படின்னா 2025 அட்சய திருதியில் எப்படி வந்து தங்கம் வாங்கலாம், எந்த மாதிரியெல்லாம் சேமித்து நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2025 அட்சய திருதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் வந்து 13 வருது. ஸோ நமக்கு டோட்டலாக மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரியில் வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஒரு 28 டேஸ் இருக்குது. மார்ச்சில் ஒரு 35 டேஸ், 31 டேஸ் இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 30 அன்னைக்குங்கிறனால ஒரு 29 வரைக்கும் சேவ் பண்ணுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ மொத்தமாக டோட்டலாக வந்து 88 டேஸ் வந்து இருக்குது. மொத்தமாக ஒரு 3 மாத காலம் வந்து நம்ம கேப் வந்து இருக்குது. இன்றைக்கான ரேட் பார்த்தோம் அப்படின்னா 7,730 அது வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 8,000 வச்சுப்போம். ஏன்னா நமக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே போகுது. நமக்கு மொத்தமாக பார்த்தோம்னா 3 மாதம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இதை விட அதிகமாக கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆஃபாக வந்து 8,000 அப்படின்னு ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதை வந்து 88ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டேக்கு பார்த்தீங்கன்னா 91 கிட்ட நம்ம வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 91 டெய்லி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 88 நாளில் வந்து ஒரு 8,800 வரும். ஸோ நம்ம ஒரு கிராம் காயினோ இல்லை அதுக்கு விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் குறைவான கொஞ்சம் குறைவான அளவில் வந்து வாங்கிட முடியும். காயின்ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து வாங்கலாம். இல்லை உங்களால் அது வந்து முடியாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 46 நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் பாதிக்கு வந்து 46 எடுத்து வச்சோம் அப்படின்னா 88 நாள் எடுத்து வச்சோம் அப்படின்னா டோட்டலாக 4,448 வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 கிராம் கோல்டு காயினோ இல்லை ரிங்கோ இல்லை சின்ன சின்ன ஸ்டெட்டோ வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ எடுக்கலாம். டோட்டலாக வந்துட்டு நமக்கு 4,048 கிடைக்கும் 46 எடுத்து வச்சோன்னா. இல்லை அதுவுமே எனக்கு சிரமம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதுலேயும் பாதி 23 நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 23 வந்து 88 நாள் சேவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கிற 2,024 வந்து நம்மளால் சேவ் பண்ணியிருப்போம். 2,024 அப்படிங்கிறப்ப நம்ம 8,000 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 8,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ கிராம்ஸ் வாங்கலாம் 2,024 பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் வந்து காயின்ஸோ இல்லை வேறு ஏதோ வாங்கலாம். நமக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இது. ஸோ அட்சய திருதி அன்னைக்கு தான் வாங்கணும், ஸோ அன்னைக்கு வாங்கினா நகை சேரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஸோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்லையோ இல்லை ஏதோ ஒரு அக்கேஷனலோ ஏதோ ஒரு டைம்லையாவது நம்ம இந்த மாதிரியாவது வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் அது சேருது அப்படிங்கிறத விட சேருது சேரலை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் வருடம் இந்த டைம்லையாவது நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தானே. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணி நம்ம வாங்கலாம், எவ்வளோ ரூபாஸில் வாங்கலாம் அப்படின்ட்டு 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே நமக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா கடைகளில் கிடைக்கிது. இல்லை என்னால் கோல்டு காயின் வாங்க முடியல, என்னால் ரொம்ப குறைவாக தான் சேமிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் காயின்ஸ் கூட வந்து நம்ம வாங்கலாம். ஏன்னா சில்வர் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து 2019, 20லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 34 43 ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க ஒரு கிராம் கோல்டு வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 104 இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு பெனிஃபிட்டான விஷயம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. சில்வராக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி தான். இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நல்ல அந்த முத்திரைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கலாம். இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ அதில் ஒரு 50 to 100 ருபீஸ் கிட்ட தான் வரும். ஸோ அது மாதிரி வாங்கி சேவ் பண்ணோம், அப்படி தொடர்ந்து இதை சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த அட்சய திருதிக்கு நான் என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத அட்சய திருதி அன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.